இன்றைக்கி வந்து நான் பிரெட் மசாலா வந்து செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ஒரு 10 ஸ்லைஸ் வந்து பிரெட்டு வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிட்டேன். நெய்யில் வந்துட்டு நீங்கள் இந்த பிரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் நெய்யுக்கு பதில் எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் வந்து நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்தோன்னே வரமிளகா வந்து ஒரு 2 வரமிளகா வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அந்த வெங்காயம் ஸ்மெல் வந்து நல்லா இருக்குது. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம ரெண்டு வரமிளகா போட்டிருக்கோம். அதனால் பார்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதக்கிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நிறையா ஊற்ற வேணாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த ப்ரெட்டு வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்படி நீங்கள் செஞ்சு கொடுக்கல ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் பிரெட் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பிரெட் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.